ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரியல் லைஃப் வாரியர்ஸ் த ரியல் லைஃப் வாரியர்ஸ் கமிங் டு த ஜோக்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட் தான். ஸோ ரியல் லைஃப் வாரியர்ஸ் அப்படின்னா நமக்கே தெரியும், இவங்க சமூகங்களில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு களத்துல நின்று குரல் கொடுக்கக்கூடியவங்க, களத்துல நின்று பிரச்சனை சந்திக்கக்கூடியவங்க. அதே நேரம் அந்த பிரச்சனைக்காக அவங்க வந்து கைது செய்யப்பட்டாலுமே ஜாலியா நான் ஜெயிலுக்கு போறேன்ற மூமெண்ட்ல ஜெயிலுக்கு போறவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ரீல் வாரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சினிமால ஒரு வில்லனா இருப்பாங்க, இல்லைன்னா ஹீரோவா இருப்பாங்க, அது இல்லைன்னா ஒரு காமெடி ஆக்டர் யாரோ ஒருத்தவங்க. ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நானும் இந்த பிரச்சனையை குரல் கொடுக்குறப்பா அப்படின்னு சொல்லி குரல் கொடுப்பாங்க. அந்த குரல் கொடுத்து பிரச்சனை வரும்போது பாத்தீங்கன்னா, இங்க ஹீரோவா இங்க வில்லனா இருந்தவங்க திடீர்னு ஒரு கட்டத்துல ஜோக்கரா மாறின மூமெண்ட்டுகளும் இருக்கு. இது மாதிரி யார் யாரெல்லாம் சினிமால இருக்க பிரபலங்கள் இந்த 2024ல பேசணும்னு ஒரு விஷயத்த பேசி கைதானாங்க, அப்படி இல்லைன்னா பிரச்சனைக்கு உள்ளானாங்க, கடைசியில நான் தெரியாம பேசிட்டேன், சாஷ்டாங்கமா காலில் விழுந்தாங்க அப்படிங்கிற ஒரு 10 பேரை ஃபில்டர் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த 10 பேர் யார் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜி சினிமா பிரசன்ஸ் இதுக்கு 10க்கு 10 ஓவரா பேசினா புரட்டி போட்டு குத்து. ஸோ இந்த ரியல் வாரியர்ஸ் விசஸ் ரியல் வாரியர்ஸ் அப்படிங்கிற வரிசையில் முதல்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் மோகன்ஜி தான் இருக்கார். டைரக்டர் மோகன்ஜி. எதுக்கட எடுத்தோன்னே டைரக்டர் மோகன்ஜி வைக்கிறேன்னு அவர் தான் அவ்வளோ கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயத்தை பேசியிருக்காரா, நீ வந்து வன்ம கெக்கியா, நீ அந்த குரூப் தானேன்னு சொல்லி நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அண்ணன் தான் வந்து சுட சுட இன்னைக்கு அரெஸ்ட் ஆகிருக்காப்புல. அதே நேரம் அவர் பெரிய பிரச்சனை எல்லாம் பேசலை, சிம்பிளாக ஒரு விஷயத்த பேசினாரு, அதை பெருசாக்கி அண்ணனை அரெஸ்ட் வேறு பண்ணிட்டாங்க ஒரு பக்கம். அதனால அண்ணனுக்கான ஒரு வீடியோவை போட்டு போயிடுவோமே. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து திருப்பதியில் ஏழுமலையான் கோயிலில் லட்டில் மாட்டுக்குழு கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனைகள் வந்து பூதாகரமாக வெடிச்சு போயிட்டு இருக்கு. அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நெய்யை ஏற்றுமதி செஞ்ச ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம முப்பாட்டன் முருகன் அவரோட கோயிலான பழனி பஞ்சாமிர்தம் தயாரிக்கிறதுக்கான நெய்யுமே அவர் தான் எக்ஸ்போர்ட் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கம் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு காசி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம மோகன்ஜி அண்ணன் சும்மா இல்லாமல் அவர் போகிற இடத்துலலாம் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறார். எல்லா இடத்துலையும் வந்து மைக்க நீட்டினா ஏதாவது பேசிட்டே இருக்கிறாப்புல. ஒரு இடத்துல அப்படி தான் சொல்லிட்டாரு, என்னோட பயோபிக் எடுக்கிறானோ நான் பெரிய ஆள் இல்லைங்கிறாரு. பாரஞ்சித் ஒன்றும் பெரிய கிராஃப்ட் பண்ணல, தங்கலான் ஓடலை தான், அது யார் இல்லைன்னா. அப்போ கவுண்டமாலேன்னு ஒரு படம் வந்துச்சு, அது ஓடிடுச்சா, அதை பற்றி பேசுங்க, அந்த ரஞ்சித்தை பற்றி பேசுங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கப்போ என்ன ஆச்சுன்னா, திடீர்னு நம்ம மோகன்ஜி அண்ணன் கொண்டே மைக்க கொடுக்குறாங்க. தலைவன் திடீர்னு கொஞ்சம் ஆக்ரோஷமாயிட்டாப்புல. என்னன்னா, ப்ரெஸ் மீட்டு ஒரு ஃபிலிம் ரிலேட்டடான இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே இருக்க பிரச்சனைகளை பேசுவார். கோயிலில் இருந்தனால கோயிலை பற்றி பேசிட்டார். என்னன்னா, பழனி பஞ்சாமிர்தத்தில் மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கு, அந்த நெய் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு, அதை பற்றி யாராவது விசாரிச்சிங்களா, அதுக்கு என்ன ஒரு முடிவு இருக்குன்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டவர் மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாரு. ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்கன்னா மோகனனே சொல்லிட்டாப்புல, அப்போ இருக்கும் தானே அப்படின்னு நினச்சிட்டாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு அரசு நமக்கு தெரியும், நம்ம அறநிலையத்துறையோட அமைச்சர் யார் அப்படிங்கிறது தெரியும், நம்ம தமிழக அரசு எதிர்த்து பேசினா என்ன நடக்குன்னு தெரியும். நம்ம மோகன்ஜி என்ன சும்மா விட்டுருப்பாங்க, தம்பி வாங்க பேசிக்கிட்டே நம்ம வண்டியில் ஏறி போவோம்னு சொல்லிட்டு அண்ணனை வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் எங்கள் அண்ணன் வந்து மற்ற விஷயங்கள் எப்படியோ அவர் வந்து பொதுமக்களுக்காக ஒரு கருத்தை பேசினாரு. அவரை கொஞ்சம் பார்த்து அனுப்பிச்சு விட்டுருங்க. இவர் தான் வந்து நம்பர் 1ல் இருக்காரு. ஸோ நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா ஆக்டர் விநாயகன். இவரை வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரில, வெறும் விநாயகன் சொன்னா. ஆனால் இன்னொரு பக்கம் சொல்லுவோமே வர்மா, நம்ம ஜெயிலர் படத்தோட வில்லனு. ஒரு பக்கம் வர்மா பாட்டா போடுறான்னு சொல்லிட்டு தாம் தூம் டான்ஸ் ஆடுவார். இன்னொரு பக்கம் திமிரு, இது மாதிரியான படங்கள்ல தமிழில் நடிச்சிருக்காரு. ஆனால் மலையாளத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் ஆக்டர் அப்படின்னா அது வந்து விநாயகன் தான். எந்த அளவு அவர் வந்து ஒரு ஆக்டர்னு நல்ல பேர் எடுத்திருக்காரோ, தலைவன் சரியான மண்டகுலார் பிடிச்சவன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பேருமே எடுத்து வச்சிருக்காரு. அது தமிழில் மட்டும் கிடையாது, மலையாளத்தில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸ்டே. காரணம் என்னன்னா, தலைவன் வந்து அதிகமான மார்க்சிஸ்ட் கம்யூனிசம் கொள்கையை பேசக்கூடிய ஒரு ஆள். எங்கே வந்து யாருக்கு எது நடந்தாலும் உடனே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். அதே நேரம் சரக்கெல்லாம் போட்டாப்புலனா போலீஸ் ஆர்மின்னு யாரையும் பார்க்க மாட்டார், எல்லாரும் சவுட்டு மீனி பேசுவாப்புல. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, நம்ம விநாயகன் அவர்களை வந்து ஒரு மாடல் ஆக்ட்ரஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு எங்கள் வீட்டில் வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுக்கு, ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன், மாமனுக்கு என்ன கவனிப்பு அப்படின்னு கேட்டிருக்காப்புல. என்ன வழக்கம் போல் சரக்கு இருக்கு எல்லாம் இருக்கும், எனக்கு சரக்கு வேணாம், சரக்கோட சேர்த்து நீயும் வரணும் அப்படின்னு இருக்காரு. என்னது நானும் வரணுமா, உனக்கு வர கஷ்டமா இருந்தால் அப்படியே உங்கள் அம்மா அப்படின்னு இருக்காரு. இது எங்கள் அம்மா வரணுமான்ற மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க. இது பெரிய பிரச்சனையை பூதாகரமாக வெடிச்சு போயிட்டு இருக்கப்பே அவர் மேலே வந்து வழக்குகள்லாம் போட்டு பிரச்சனை இருந்தது. அப்போ வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வர நடத்துகிறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் தலைவன் சும்மா இல்லாமல் இப்போ மீட்டுவே வந்து கதற விட்டா ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகன் தான். ஏன்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பாரு இதுவரை நானே வந்து ஒரு 10 பெண்களோட வந்து பாலியல் உறவை வச்சுருந்துருக்கேன், அந்த 10 பேர்கிட்டையும் போய் நான் கேட்டேன், சரின்னு ஒத்துக்கிட்டாங்க, வச்சுக்கிட்டேன், இப்போ அதனால என்ன பிரச்சனை அப்படின்ட்டாரு. அங்கே மீட்டு கேங்கில் உட்காந்துருக்க எல்லாருமே, யோ நீ என்னையா தேவையில்லாத பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, லேடி ரிப்போர்ட்டரை பார்த்து அவங்க கிட்ட கான்வர்சேஷனை பில்ட் பண்ணிட்டாரு. ஆமாம் நான் கேட்டேன், இப்போ என்ன, நான் எனக்கு வந்து இன்னொரு பொண்ணு மேலே தோணுச்சுன்னா இன்னொரு பொண்ணு போய் கேட்பேன், அவங்க வந்தால் நான் கூட்டு போவேங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. வழக்கமாக எல்லாரையும் மீட்டு தான் கதற விடுவாங்க, ஆனால் மீட்டுவே கதற விட்ட நடிகர் நம்ம விநாயகன்ற மாதிரியான எல்லா பக்கம் ஃபயரெல்லாம் விட்டு ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கப்ப, ஓ அப்படியா விஷயம், இந்த வாரேன்னு சொல்லிட்டு நம்ம கேரளா போலீஸு
அதுக்கப்புறம் இந்த பெண்கள் சார்ந்த அமைப்புகளில் இருக்கவங்களாம் கேஸ் எல்லாம் போட்டு தலைவனை ஏர்போர்ட்டில் ஒரு தடவை, போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு தடவைன்னு சொல்லி பிடிச்சி, நீங்களும் வாங்க வண்டியில் உட்காருங்க, ஜாலியாக பேசினே போவோம், 10 பேர் தானே இருங்க, நான் ஒரு 2 பேர் அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லி ஜாலியாக கூப்பிட்டு போயிட்டாங்க. தலைவனை கூப்பிட்டு போய் கொரில்லா செல்லில் போட்டாங்களா இல்லை ஹோமோ செல்லில் போட்டாங்களான்னு தெரில. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா வர்மா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆப்சண்ட் ஆகிட்டா போல. எதுக்கியா நல்லா வளர்ந்து வர்ற, அதாவது நம்ம புதுப்பேட்டையில் டைலாக் வரும்ல, ஏன்டா ஏன் அப்படி பண்ணுற, நல்லா வளர்ந்து வர அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல எடிட்டர் அந்த டைலாக் போடுவார்னு ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். இதெல்லாம் பண்ணி அவர் அதை கெடுத்துக்கும் போதே தெரியுது. ஸோ அதிகப்படியாக சர்ச்சைக்குள்ளான நபர்களில் விநாயகன் 2ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ 3வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கன்னட ஆக்டர் தர்ஷன் அவர்கள் தான் இருக்காரு. இவரை வந்து ஒரு காமெடியாக நம்ம எந்த இடத்துலையும் போர்ட்ரேட் பண்ணிவிடக்கூடாது. இவரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து மட்டும் கிடையாது, இவரெல்லாம் மனித குலத்திலேருந்தே தவிர்க்கப்பட வேண்டிய ஒருத்தவர். சொல்லப்போனால் இப்படியாப்பட்ட ஒரு குழந்தை பிறக்க போகுது தெரிஞ்சிருந்தா அவங்க அம்மா வந்து அப்போவே அபார்ஷன் டேப்லெட்லாம் சாப்பிட்ருப்பாங்க. இது மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் இப்படி நம்மளாம் வந்து காழ்ப்புணர்ச்சியை கொட்டக்கூடிய அளவுக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, எந்த ஒரு நடிகருமே எந்த ஒரு மனிதருமே பண்ணக்கூடியாத கேவலமான ஒரு விஷயம்தான். அதுவும் இவர் ஒரு திரைப்பட நடிகர். இவருக்கு இருந்த சொந்த ரசிகரை ஆளை வச்சு கொலை பண்ணியிருக்காருங்க. எம்மா பெரிய சைக்கோவா இருப்பா பாருங்களேன், யார்ரா நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் வந்து இந்த விதத்தெல்லாம் பாராட்டும் போது எங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எவ்வளவோ மேல். ஒரு பக்கம் தளபதி விஜயெல்லாம் என்ன பண்ணிக்கங்க, ஏன் ரசிகர் மேலே கை வைக்காதீங்க அப்படின்னாரு. நம்ம தலை அஜித் ரசிகர்கள் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொல்லி ரசிகர் மன்றத்தை கலைச்சாரு. இப்போ வரைக்கும் கமல் தன்னோட ரசிகர்களை வந்து எப்போதுமே சந்திச்சு ஒரு மீட் வைக்கிறாரு. நம்ம தலைவர் கட்சி ஆரம்பிக்கல, இப்போ வரையுமே சூப்பர் ஸ்டார் பாருங்க, ரசிகர்களை கூப்பிட்டு டக்குன்னு ஒரு போட்டோ எடுத்து அதுக்கு ஒரு ஈவெண்ட் ஒன்று வைக்கிறாரு. கார்த்தி, சூர்யா, விக்ரம் எல்லாம் ரசிகர்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாமே தமிழ் சினிமாவில் இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு உயிரை கொடுக்கக்கூடிய ரசிகனே கூப்பிட்டு உயிராக கொடுப்பேன்னு சொன்னல, அதனால உயிரை எடுத்துக்கிறேன்னு சொல்லி அடித்து கொலை பண்ணி ரொம்ப ப்ரூட்டல் மர்டர் பண்ணக்கூடிய ஆக்டர்லாம் வந்து அதர் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னு பார்க்குறப்ப நம்ம ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்போ அந்த ஒரு வரிசையில் பார்த்தீங்கன்னா தர்ஷன் அந்த ஆளை சொல்லி ஆகணும், என்ன அவனுக்கு என்ன மரியாதை, பார்த்தா சொந்த ரசிகரே வந்து ஆள் வச்சு அடித்து கொண்டுட்டு தலைவன் ஜெயிலுக்கு போயிட்டாப்புல. ஸோ இது ஏன் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக மாறுதுன்னா, ஒரு பக்கம் ரசிகர் அடித்து கொண்டது மட்டும் இல்லாமல் ஜெயிலில் போய் தலைவன் சொகுசு வாழ்க்கை வாழ்றாப்புல. அது நமக்கே தெரியும். ஒரு பொலிட்டீஷியனோ ஒரு டாப் ஆக்டரோ வந்து ரொம்ப பணக்காரனோ ஜெயிலுக்கு போயிட்டாலும் அவனுக்கு எல்லாமே கிடைக்கும் தெரியும். ஆனால் இது வந்து பயங்கர எவிடன்ஸோட ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு பக்கம் வீடியோ கால் பேசுகிறாப்புல, ஜாலியாக ஜெயிலுக்குள்ளே கார்டன் மீட்டை போட்டு க்ரீன் டீயோட உட்காந்து பேசிட்டு, அப்புறம் மாமா நீ என்ன கேஸ், நீனு கஞ்சா கேஸ் மாமே, கஞ்சாவா என்ன நீ சொல்கிறப்போ அப்படிங்கிற அளவுக்கான ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் போடுற அளவுக்கு தர்ஷன் வந்து அவ்வளோ தைரியம் எங்கேருந்து வருதுன்னு தெரில. அவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்ச்சைக்குள்ளே உள்ளானது மட்டும் இல்லாமல் உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அடிச்சு வச்சிருண்டா அப்படிங்கிற மாதிரியான பேருக்குள்ள மாட்டின இடத்துல 3வது இடத்துல இருக்கிறாப்புல. ஸோ 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சார்மிங் ஸ்டார் ஆக்டர் ஷாம் அவர்கள் தான் இருக்காரு. நம்ம இயற்கை படம் மூலமாகவே பல 90s கிட்ஸ் எல்லாரோட மனசுல இடம் பிடிச்சவர். ஒரு புன்னகை பூவே அந்த பாட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் லேசா லேசா படமாக இருக்கட்டும், இப்போ வந்து வாரிசு படம் கூட பார்த்தீங்கன்னா ஷாமுக்கு ஒரு வெல் பர்ஃபெக்டான ஃபில்மாக தான் இருந்தது. ஸோ ஷாம் எந்த இடத்துல வந்து அதிகம் சர்ச்சைக்கு உள்ளானாரு, எங்கே அவருக்கு போலீஸுக்கும் அவருக்கும் பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டங்களில் ஷாம் அவருக்கு நம்ம நுங்கம்பாக்கம் ஸ்டெர்லிங் ரோட்டில் ஒரு ஓன் ஃப்ளாட் ஒன்று இருக்குது. அந்த ஃப்ளாட்டில் திடீர்னு யாரும் அன்னோன் பர்சன்ஸ்லாம் வராங்க போகிறாங்க, திடீர்னு அதிக சத்தமாக இருக்குது, சவுண்டாக இருக்குது, ஏதோ பார்ட்டி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பேச்சுலர் வீட்டில் பார்ட்டி அப்படின்னா ஒரு வீக்லி ஒரு சாட்டர்டே சண்டே இருக்கலாம், ஆனால் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இருக்கலாம். ஆனால் இங்கே ரெகுலராக நடக்குதுன்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இங்கே என்னடா நடக்குதுன்னு சொல்லி போலீஸ்லாம் உள்ளே போய் பார்க்குறப்ப தான் தெரியுது, ஷாம் வந்து ஓன் மணியில் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே வந்து ஒரு கேம்லிங் ஸ்டுடியோ, அதாவது ஒரு பப் வச்சு நடத்துகிறாரு. அந்த பப்பில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக பணம் கட்டி விளையாடக்கூடிய சூதாட்டங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆகா இது ஏதோ பிரச்சனைக்குரிய இடம்டா அப்படின்னு சொல்லி உள்ள போலீஸ் ரைட் பண்ணி பார்க்குறப்ப ஷியாம் மட்டும் இல்லாமல் உள்ள ஒரு எக்ஸ்ட்ரா 13 பேர் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களை அரெஸ்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஷியாம் மட்டும் இல்லாமல் அவங்க கூட அந்த 13 பேர் வந்து ட்ரங்க்ல இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த நேரம் வந்து கேம்லிங்ல இருந்திருக்காங்க. இந்த ஷியாம் வந்து அந்த நேரங்களில் கைது செய்யப்பட்டு பரபரப்பான நடிகர்கள்ல மிக முக்கியமான ஒருத்தவர். 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா சர்ச்சை கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லாத, வாயில் எப்போதுமே ஒரு வாக்கிய தகராறு வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கக்கூடிய நடிகர் தான் நம்ம மன்சூர் அலிகான் அவர். பொதுவாகவே நமக்கு தெரியும், சமூகத்தில் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் உடனே குரல் கொடுத்துருவார். என்ன தலைவன் கொஞ்சம் ஓப்பனாக வித்தவுட் சென்சாரில் கொடுத்துருவாப்புல, மானாங்கண்ணியமாக கொடுப்பாப்புல. சொல்லப்போனால் வந்து மன்சூர் அலிகான் அந்த தோரணைக்கே பயங்கரமான ஃபேன் பேசியிருக்காங்க. அப்படின்னு சோல்டர் ஆட்டி விடுறதா இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது மன்சூர் நீ வேற லெவலியா அப்படின்னு அவரை பார்க்க, என்ஜாய் பண்ண, சிரிக்க, எடிட் வெர்ஷனில் பார்க்கறதுக்கெல்லாம் ஓகேவா இருக்கும். பட் அவர் பேசின எவ்வளோ விஷயங்கள் ரொம்ப சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு. அந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியே தான் ஆகணும். ஒரு கட்டத்தில் ப்ரெஸ் மீட்டில் வந்து ஃபோன் பண்ணிட்டு இருப்பான், இந்த இளவு எடுத்தவன அப்புறம் பேச சொல்லு போ அப்படிங்கிறதா இருக்கட்டும், ஆளுங்கட்சியை திட்டுறதா இருக்கட்டும், அதே நேரம் நாம் தமிழர்லேருந்து வெளில வந்தப்போ அந்த கட்சி திட்டினதா இருக்கட்டும், ஒரு மழை வெள்ளம் வரும்போது போட்டில் அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே போய் வந்து கவர்மெண்ட்டை சர்க்காசமாக கலாய்க்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது மன்சூர் அலிகான் வந்து எப்பயுமே சர்ச்சைக்குள்ளான மனிதர் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அவர் கைது செய்யப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பு ஏற்படுத்துச்சு. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐயா எடப்பாடி ஐயா அவர்களோட ரூலிங் பார்ட்டி இருக்கிறப்ப சேலத்தில் 8 வழி சாலை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்தது. அந்த 8 வழி சாலையை மறைக்க பசுமை வழிச்சாலைன்னு ஒரு பைய வேற சொன்னாங்க. அதையும் நம்ம ஓகேன்னு சொல்லுவோமே. இந்த 8 வழி சாலைக்கு பல நடிகர், நடிகைகள், அது மட்டும் இல்லாமல் பல அரசியல் தரப்புகள்லேருந்து எதிர்ப்பு வந்தது.
இந்த எதிர்ப்பு வர்றப்ப எல்லாரும் ஒரு பக்கம் அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்கப்ப மன்சூர் ஐயா என்ன பண்ணாப்புலன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படியாக கோவப்பட்டு, அது என்னோட தாத்தாவோட இடம், என்னோட பாட்டியோட இடம், இதில் நீ இதை பண்ணா வந்து சும்மா இருப்பியா, உன் இடத்துல நான் அதை பண்ணா சும்மா இருப்பியா, உன் பெட்ரூமில் நான் படம் எடுத்தா சும்மா இருப்பியா, இந்த மாதிரி நிறைய விஷயம் பேசிட்டாப்புல. அதனால ஓ அப்படியான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா மன்சூரை சேலத்திலே வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகானோட கைது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. ஒரு அரசியல் அதாவது ஒரு சினிமாவில் இருக்கவர் அரசியல் எதிர்த்து, அதுவும் மத்திய அரசு எதிர்த்து பேசியிருக்காப்புல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாராட்டி நிறைய பேர் வந்து உங்களோட வீரத்தை நாங்கள் பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க. ஸோ இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல மன்சூர் அலிகான் இருக்காரு. அடுத்தது 6வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் வில்லன் ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். வில்லன் கதாபாத்திரத்துக்கு எப்பயுமே எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நபர் ஆக்டர் ஆர்கே சுரேஷ் தான். அது வந்து ஒரு அரசியல் சார்ந்த விஷயமா தான் இருக்கும். பட் ஒன்லைனா சொல்லி முடிக்க நினைக்கிறேன். ஆர்கே சுரேஷ் மேல ஆருத்ரா கோல்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோசடி வழக்கு போட்டிருந்தாங்க. அவர் இப்போ வரைக்குமே அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, எதுக்கு வந்து என்ன அரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியலங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்றாரு. உண்மை தரவுகள் தெரியாம நம்ம வந்து ஆர்கே சுரேஷை குற்றவாளின்னு சொல்லலை. ஆனா அண்மையில கைதான இந்த 2024 கைதாகி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட சினிமா சேர்ந்த பிரபலங்கள் ஒருத்தவர் ஆர்கே சுரேஷ் அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்கே சுரேஷ் வந்து உண்மையான குற்றவாளியா இல்லைனா அவர் மீது யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கு, அவர் நல்லவரா கெட்டவரான்னு உங்களுக்கு என்ன தோணுதோ வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போயிடுங்க. அடுத்து 7வதா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கைதான லிஸ்ட்ல எல்லாம் இல்லை. இப்போ அண்மையில ஒரு விஷயத்தை பேசி ரொம்ப சர்ச்சைக்கு உள்ளாகி அதுக்கப்புறமா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமா காலில் விழுந்த ஒரு மனுஷன் தான் ஆக்டர் கார்த்திக். நமக்கே தெரியும் கடந்த ஒரு வருஷமாவே அவருக்கு நேரம் சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன். அந்த லாஸ்டா ஒரு 25வது ஒரு படம் எடுத்தார். என்ன படம்பா? அந்த திருடன் மாதிரியான ஒரு பயோபிக் கூட எடுத்தார். ஜப்பான்ங்கிற ஒரு படம் எடுத்ததுலேருந்தே அவருக்கு வந்து பல பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காரணம் அந்த ஜப்பான் படத்தோட ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து அவரோட முதல் பட இயக்குனரான அமீரை கூப்பிடலைங்கிறது தான் வந்து பல பிரச்சனை. அந்த அமீரை ஏன் கூப்பிடலன்னு கேட்டால் பருத்தி வீரன் இஷ்யூன்னானுங்க. அந்த பருத்தி வீரன் இஷ்யூவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பேசி திரும்பவும் அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக மாறி நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யான், கார்த்திக், ஞானவேல் ராஜா அவங்களுக்கு எதிராக வன்மங்களை கக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ கார்த்திக்கு இந்த ஜப்பான் படத்துலேருந்தே பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் விட்ட படங்கள் எதுவுமே பெரிய அளவில் வரவேற்பும் இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அண்மையில் மெய்யழகன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது 2D என்டர்டைன்மெண்ட்ஸ் தான், அதாவது அவங்க அண்ணனோட ப்ரொடக்ஷனான சூர்யா அவர்கள் தான் அந்த படத்தை தயாரிக்கிறாரு. இந்த படத்தில் வந்து அரவிந்த் சாமியும் நம்ம கார்த்திக் சேர்ந்து நடிக்கிறாங்க. பட்டி தொட்டி எங்கும் இந்த படத்துக்கு ஒரு வரவேற்பு. காரணம் என்னன்னா, ஒரு யதார்த்தமான சினிமா, பொட்டுக்காளி மாதிரியான ஒரு யதார்த்தமான படமாக வரப்போகுது. இதை நம்ம எல்லாருமே பார்ப்போம், நம்ம ஊரோட வாழ்வியல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த கார்த்திக் எப்போதுமே என்ன பண்ணுவார்னா, நடிகர் கார்த்திக் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எல்லா லாங்குவேஜ்லையுமே போயிட்டு ப்ரொமோட் பண்ணுவார் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ அண்மையில் வந்து தெலுங்குல போயிட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. அங்கே ஆங்கர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு பிரசாத லட்டு தரோம் அப்படின்னு. வேணாம் அப்போதைக்கு லட்டு வேணாம், அது பெரிய பிரச்சனையில் போயிட்டு இருக்கு, அது ரொம்ப சென்சேஷனல் மேட்டருங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஃபன்னாக சொல்லிடுவார். நம்ம இதை ஃபன்னாக சொல்லலாம், ஆனால் அங்கே ஆந்திராவில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப உணர்வான ஒன்று. ஆந்திரானாலே என்ன, திருப்பதி லட்டு தானே. ஸோ அவங்களோட ஒரு இதில் போயிட்டு நீங்கள் எமோஷனில் கை வச்சிட்டீங்களேன்ற மாதிரி கார்த்தியை போட்டு பொலன்னு தள்ளிட்டானுங்க சோஷியல் மீடியாஸில். இது தெரிஞ்சவொடனே கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, ஆகா அவசரப்பட்டு வாயை விட்டோம் போலயே, நம்ம அதாவது லிஸ்ட்டில் 7வதாக இருக்கிற ஒருத்தவர் அவரோட வாயால் 7 இழுத்துக்கிட்ட மாதிரியான ஒரு விஷயம் அவரே ஃபீல் பண்ணிட்டார். நம்ம அவசரப்பட்டு இப்படி வாய் விட்டோம், நம்மளோட படம் இப்போ லாஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற கார்த்தி தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, அப்பாலஜிஸ் கேட்டார். டியர் பவன் கல்யாண்ட்ட மன்னிப்பு கேட்டார். நான் அது மாதிரி பேசி தவறு தான், நான் பேசினது எங்கேயா வந்து உங்களுக்கு ஹர்ட் ஆயிருந்தது அப்படின்னா என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் கடவுள் மீது நீங்கள் வச்சிருக்க நம்பிக்கை மீது என்றைக்குமே லாடலை அப்படின்னு சொல்லி இப்போ மன்னிப்பு கேட்டார். எதுக்கு இதை பண்ணணும்? இது தேவையாது, நம்ம குடும்பத்துக்கு இது தேவைதானா கோபி? சூர்யா அது மாதிரிலாம் என்னையுமே பண்ணது கிடையாது, நம்ம சிவகுமார் அவர்களும் பண்ணது கிடையாது. விளையாட்டு விநாயகம் சொல்லுவாங்க. கார்த்தியோட பேச்சில் அந்த விளையாட்டு வினையானதை நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம். 8வதாக பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா காந்தராஜ் அவர்கள் தான். இந்த வீடியோ போடுற இதே சேனலில் அவரோட பல இன்டர்வியூஸ் இருக்கும். தலைமை கொஞ்சம் பேசினாலே ஓப்பனாக பேசிடுவோம். நம்ம அருள்நிதி ஸ்டேஜில் சொல்லிடுவார், நான் பேசுவேன் ஆனால் எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுகிறேன் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எதை கேட்டாலும் ஓப்பனாக பதில் சொல்லிடுறாரு. அவரோட அந்த காலத்தில் இருந்த சினிமா அனுபவங்கள், அவர் படங்களில் நடிக்கும்போது ஒரு சில படங்கள்லாம் நடிச்சிருக்காருப்பா, அதை வச்சு தான் அவர் வந்து சினிமா அனுபவங்களை பகிர்றாரு அப்படின்னு அவரே நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அந்த சினிமா அனுபவங்கள் மூலமாக உள்ள நடக்கிற நிறைய விஷயங்களை அவர் பேசுவார். இது மட்டும் இல்லாமல் ஒரு திராவிட சித்தாந்தத்தை சேர்ந்தவர். அதனால திராவிடமாக இருந்து நிறைய விஷயங்களை பார்த்து அவரோட மனசப்பட்ட எல்லா விஷயத்தையுமே இன்டர்வியூவில் சொல்லிடுவார். இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊடகத்தில் சிறந்த கேள்வியாளர் நெறியாளர் முக்தார் அவர்கள் ஊடக அறம் அதிகமாக பேசுவார். அவர் கூப்பிட்டு நம்ம ஒரு நேர்காணல் பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா காந்தராஜ் அவர்களை பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா அவரும் கொஞ்சம் ஊடக அறத்தை தாண்டி, ஐயா அவர் ஊடகம்லாம் கிடையாது, அவர் ஊடகவியலாளரே கிடையாது, இதை பார்த்து யார் ட்ரோல் பண்ணாலும் என் கவலையும் கிடையாது. ஸோ முக்தார் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அவர் வாயில் வந்ததெல்லாம் ஒரு கேள்வியை கேட்பார், நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்களா, அப்போ வந்து ஆக்ட்ரஸ்லாம் வந்து இந்த 2 பீஸ்லாம் போட்டு நடிக்கிறாங்களே அதெல்லாம் வந்து உண்மையா, அதெல்லாம் கிராபிக்ஸ் இல்லையா? ஓ நீ யார் படம் பார்த்த, நீ என்னென்ன படம் பார்ப்ப அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். அது என்ன வந்து 2 பீஸ் வந்து கிராபிக்ஸா? ஒன்று அது தெரிகிற அளவு கூட அடிப்படை அறிவு இல்லாமல் நீ ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி உட்காந்துருக்கிறியா, இல்லைனா வந்து நீ வந்து ரொம்ப இன்னோசென்ட்டு, இதெல்லாம் வந்து உன்னோட கேள்வி கேட்கும் திறனா நாங்களாம் எடுத்து உன்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகும்னு நினைக்கிறியான்னு தெரில. இப்படி ஒரு மட்டமான கேள்வி ஐயா முக்தார் கேட்க
அதுக்கு இவன் கேட்கறதான் ஒரு மட்டமான கேள்வி, நம்ம வயசுக்கு நம்ம ஒரு மட்டமான பதில் சொல்லக்கூடாதுன்னு நம்ம ஐயா காந்தராஜ் யோசிச்சிருக்கான். அவரும் கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் ஓப்பனா பேசிட்டாப்புல. என்ன அப்படின்னா, நான் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட்டா நான் எவ்வளோ பார்த்துருக்கேன் தெரியுமா? ஏய் நீ எல்லாம் வந்து பொழந்த நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில சொல்லிட்டாப்புல. இது மட்டும் இல்லாம இன்னொரு சேனலோட இன்டர்வியூல என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்ப இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் வந்தாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லன்னா ஆக்டர்ஸ் கிடையாது அப்படின்னு. இது இல்லாம நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட சொந்த திறமையில இப்போ வர அட்ஜஸ்ட்மெண்ட் குடுக்காம, அவங்க வந்து 10 வருஷத்துல அவங்க நெனைச்சிருந்தா 2 வருஷத்துல வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம். அந்த 2 வருஷம் வளர்ச்சிய அட்ஜஸ்ட்மெண்ட் குடுக்காம 10 வருஷம் வளர்ந்த எவ்வளோ ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. பட் இது 19 காந்தராஜ் ஐயா சொன்னது எல்லாருக்குமே ரொம்ப அதிருப்திய குடுத்தது. அதனால பார்த்தீங்கன்னா, நடிகை வந்து ரோஹிணியான்னு தெரியல நம்ம ரகுவரன் அவர்களோட மனைவி. அவங்க ஒரு பக்கம் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்க. அத தொடர்ந்தே அவர் மேல வந்து 4 வழக்குகள் ஃபைல் ஆச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, காந்தராஜ் ஐயா மீதுமே காவல்துறை வழக்கு பதிவு பண்ணிடுச்சு. அவர அரெஸ்ட் பண்ணாங்களா, பண்ணலையா அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா அதே நேரம் காவல்துறை வழக்கு பதிவு பண்ணி, அவர் கடந்த ஒரு 15 நாளா இன்டர்வியூ எவன் ஃபோன் அடிச்சாலும், "போன வைடா" அப்படின்னு நம்ம ஐயா சீமான் லாங்குவேஜ்ல பேசுவாப்புல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் வீட்டுக்கு பக்கம்லாம் யாரும் வந்துரக்கூடாதுன்னு கீழ செக்யூரிட்டிலாம் வந்து கம்ப வச்சுன்னு வெயிட் பண்றான். யாரும் போயிறாதீங்க. அந்த அளவு பல பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டாப்புல. இந்த வருடத்துல சினிமாவ பேசி சிக்கல்ல மாட்டுன முக்கியமான ஆள்ல ஐயா காந்தராஜும் ஒருத்தவரு. அடுத்ததா ஒரு 2 பேர சொல்லப் போறேன். அந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா, அரசியல் பேசிட்டு இருக்கிறப்ப கூட அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை ஆகல. ஆனா அரசியல தாண்டி சினிமாவுக்குள்ள வந்தோனே பிரச்சனை ஆயிட்டு. அந்த 2 பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஊடகத்தின் தரம் சிறந்த ஒருத்தவர் வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஊடகவியலாளர் தான் ஃபெலிக்ஸ் ஐயா அவர்கள். அவர் மீது எப்போதுமே ஒரு மரியாதை இருக்கும். யூடியூப்ல முதல் நியூஸ் இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்தவர் அவர் தான். அது இல்லாம அவர் நிறைய விஷயங்கள் வந்து அறம் சார்ந்து பண்ணக்கூடிய ஒரு மனிதர். அதனால ஃபெலிக்ஸ் மீது எப்போதுமே நமக்கு ஒரு மரியாதை இருக்கும். சவுக்கு சங்கர் அவர் அரசியல் விமர்சகராக இருக்கும்போது கூட அவர் நிறைய விஷயங்களை வந்து போட்டு உடைச்சாரு. அப்பா இது மாதிரியான ஊழல்லாம் நடக்குதான்ற மாதிரி நமக்கு இருந்தது. போக போக தான் தெரியுது அவர் நிறைய விஷயங்கள் பண்ணி அது மூலமா பணம் ஈட்டுறதுக்காக அவர் ஒரு விஷயம் பண்ணாரு அப்படின்னு. ஆனா அவருமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அரசியல் சார்ந்து நமக்கு சொல்லி இருந்திருக்காரு. நிறைய விஷயங்களை பிரேக் பண்ணாரு. ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் பிக்ஸ்ல நடக்கக்கூடிய சவுக்கு சங்கரோட இன்டர்வியூனாலே ரொம்ப காரசாரமா இருக்கும். ஏன்னா ஒரு மாமா மச்சான் கான்வர்சேஷன் மாதிரி தான் ஃபெலிக்ஸ்க்கும் சவுக்கு சங்கருக்கும் நடக்கும். அதுல நிறைய விஷயங்களை போட்டு உடச்சிக்கிட்டே இருப்பாரு. ஒரு காலகட்டங்களில் இது எங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் அதாவது ஒரு பெண் போலீஸை பத்தி சவுக்கு சங்கர் பேசுறாரு. இதை வந்து ஆமோதிக்காம நம்ம ஐயா ஃபெலிக்ஸ் வந்து டக்குன்னு போட்டுறாரு. அந்த இடத்துல இல்ல இதை நான் வந்து ஆமோதிக்கிறேன், வழிமறிக்கிறதை நீங்க செய்யாதீங்க, இதை வந்து நான் வந்து ஏற்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். அதை ஃபெலிக்ஸ் ஐயா செய்யாதனால அவர் மீது ஒரு பக்கம் வழக்கு போடுறாங்க. இதை தொடர்ந்தே பெண் காவலரை பேசினதுனாலையும் இப்போ நடந்த அந்த ஃபார்முலா கார் ரேஸை பேசினதுனாலையும் நம்ம சவுக்கு சங்கர் மீதுமே வழக்கு போடப்பட்டது. அது இந்த 2024 எல்லா பக்கம் திரும்பும் பக்கம் பேசப்பட்ட வழக்குல மிக முக்கியமான வழக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை எதுக்கு இதுல பேசுறோம் அப்படின்னா, நிவேதா பெத்துராஜ் இந்த ஃபார்முலா கார் ரேஸ்ல இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு பேர் எடுத்து விட்டது நம்ம சவுக்கு ஐயா அவர்கள் தான். அதனாலதான் வந்து ஒரு சினிமா சார்ந்த ஒரு மீடியா சார்ந்த பர்சன் அரஸ்ட்ல சவுக் அண்ட் ஃபெலிக்ஸ் வராங்க. ஸோ இவங்களோட கைதை பத்தி உங்களோட விருப்பம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ஃபெலிக்ஸ் ஐயா வெளில வந்து சேனல் ரன் பண்றாரு நமக்கு தெரியும். ஸோ இதை பத்தின கருத்து ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. அண்ட் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா த பிரியாணி மேன். பிரியாணி மேன் அப்படின்னா இப்போ இந்த அப்பு குட்டி பிரியாணி அவர் கிடையாது. அவர் பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதை நம்ம தனி வீடியோவை பண்ற அளவுக்கு அவரோட பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா நிறைய தரப்புல இருந்து நிறைய பேர் நிறைய சொல்றாங்க. நம்ம பார்க்க போறது பிரியாணி மேன் ராபி அவர்கள். ஸோ பொதுவாகவே ராபி போடுற கண்டென்ட்ல நம்மளுக்கு எப்பயுமே ஒரு 50% வந்து உடன்பாடு இருக்கும், 50% இருக்காது. காரணம் என்னன்னா, ஒருத்தவங்க தப்பு செய்யறாங்க, ஒருத்தவங்க வந்து சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஃபேக்கா ஏமாத்துறாங்க அப்படின்னா அவங்களை நீங்க ரோஸ் பண்ணலாம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல பாடி ஷேமிங்ல இறங்கி பண்ணக்கூடாதுங்கிறதுல நம்ம எல்லாருமே பொதுவா ஒரு கருத்து இருக்கும். ஆனா அது பிரியாணி மேன் அப்பப்போ பண்ணாலுமே சரி ஓகே இவங்க பண்ற ஸ்கேம்லாம் எடுத்து சொல்றாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா யார் யார் எந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ்ல ஸ்கேம் பண்றாரு அப்படிங்கிறது டீட்டெயிலா நம்ம அண்ணன் வந்து எப்பவுமே எடுத்து சொல்லுவாரு. அவரோட கோபம் எப்போதுமே இந்த சினிமா மீதும் சமூகத்தின் மீதும் ரொம்ப கரெக்டா இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, இங்க எவ்வளவு பேர் டேலண்ட் வச்சுட்டு கூத்து பெற்றல நடிப்பு கத்துக்கிட்டு அதாவது ஒரு கேரியரா ஒரு ப்ரொஃபஷனலா வெயிட் பண்றாங்க. அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஆனா இங்க சரக்கு போட்டு ஒரே ஒரு பிராங்க் ஷோல வந்தவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி அவரோட கோவங்கள் பல இடங்கள்ல வந்து நியாயமா இருந்ததுதான். இதான் சோசியல் மீடியாவோட பேட் இன்ஃப்ளூயன்ஸ்னு கோவப்பட்டிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா அண்மையில ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாரு. அது போட்டது என்னன்னா நம்ம டிடிஎஃப் ஹாசன் பிளஸ் வந்து இர்ஃபான் 2 பேரும் சேர்த்து தான் வீடியோ போட்டிருப்பாரு. டிடிஎஃப் அதுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இர்ஃபான் வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பார். இந்த ரியாக்ஷனுக்கு அப்புறமா இது உங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது. அடிதடியாக இல்லாமல் பெரிய வன்ம கக்கிகளாக மாறி மாறி உங்களோட வீடியோவை போட்டுக்கிறாங்க. இதில் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, ஒரு டீமா சேர்ந்து பிரியாணி மேனை கார்னர் பண்ணுறதா அவரோட தரப்பு சொல்கிறாங்க. அதாவது பிரியாணி மேனே சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் இருப்பான் நான் அந்த வீடியோ போட்டு அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் குக் வித் கோமாளி அவர் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதில் வந்து பிரியாணி மேன் ரொம்ப விரக்திக்குள்ளாகி வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு கட்டத்தில் லைவ்லேயே சூசைட் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறமா செம்மொழி பூங்கா பற்றி போட்ட வீடியோவை நாங்கள் இப்போ அரெஸ்ட் பண்ணுறோம்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவர் அரெஸ்ட் பண்ணாங்களே தவிர செம்மொழி பூங்காலே போகிறேன் இந்த மாதிரியான ஒரு தவறு நடக்குதா இல்லையான்னு உள்ள போய் யாரும் பார்க்கல. பட் இந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட வீடியோக்காக
ரீசெண்டாக அரெஸ்ட் செய்யப்பட்டு அதில் இர்ஃபான் பேர் மட்டும் இல்லாமல் பல யூடியூபர்களோட பெயரும் சரி, பல யூடியூபர்களோட இன்னொரு முகத்தையுமே வெளியே கொண்டு வந்த ஒரு மனுஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மேன் தான். ஸோ பிரியாணி மேன் ஒன் ஆஃப் த சென்சேஷனல் அரெஸ்ட் இன் 2024 அப்படிங்கிறதா ஆக்சுவல் ஃபேக்ட். அவர் வெளில வந்ததுக்கப்புறமா நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து அவர்கிட்ட இன்டர்வியூவாக அப்ரோச் பண்ணாங்கன்றதும் ரொம்ப மறக்க முடியாத உண்மை. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம மன்சூர் அலிகான், லாரம்ஜி, மோகன்ஜி அண்ணன், அதுக்கப்புறம் காந்தாராஜி, நம்ம பிலிக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சவுக்கு சங்கர், இப்போ பிரியாணி மேன், இது இல்லாமல் கார்த்திக், தர்ஷன் சொல்லிட்டு பல பேரை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். யார் யாரோட கைதெல்லாம் உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது, யார் யாரோட கைதெல்லாம் வந்து ரீசனபிளாக இருந்ததுன்னு உங்களுக்கு தோணுது, அது வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஜி சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.